அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் நார்த் இந்தியாவை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கும்போது அங்க நடந்த ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து நார்த் இந்தியாவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விபச்சாரம் பண்ற ஒரு பொண்ணை பார்த்து அவங்க கிட்ட உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு இவர் போய், ஆனா அது மர்மமாவும் அமானுஷமாவும் திரும்ப இவருக்கு முடிஞ்சு இந்த ஒரு அமானுஷத்தினால இவரும் இவர் குடும்பமும் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுது, இவர் தொழில இருந்து எல்லாமே எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் முழு விவரமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையை நம்மள்ட்ட யார் சொன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாரு. அவருக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, அவர் கூட வேலை பார்க்குற சக ஊழியருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம கிட்ட பகிர்ந்தாரு. இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் சரி அமானுஷமான திகில் சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுன்னா கீழே என்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை கொடுக்குறேன். அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் நான் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் 2023 ராஜு என்கின்ற ஒரு நபர் லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சொந்த லாரி கிடையாது, ஒரு லாரிக்கு டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. பொதுவாகவே லாரி டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா டு சவுத் இந்தியா அல்லது நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். போகிற வழிகள் எல்லாமே அங்கேயே கேஸ் அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், பெட்ரோல் பல்க்லேயே படுத்து தூங்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த பெர்மிட் செக் பண்ணுற இடத்துல டோல்கேட்டுக்கு முன்னாடி இங்கேயே லாரியை விட்டு படுத்து தூங்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையானது போயிட்டுருக்கும். இந்த லாரி டிரைவருக்கும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு லாரி டிரைவராக. இவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே ஓட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா வெளியூருக்கு போகணுன்னா அங்கே ரூட்டு தெரியணும், அதுக்குள்ள நேக்கு எல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, நார்த் சைடு போகிற லாரிகளுக்கு கிளீனராக மட்டும் போயிட்டு இருந்தார். ஏன்னா அங்கே ஓட்டுறவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவர் கூட கிளீனராக போகும்போது ரூட்ல இருந்து எப்படி ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கணும், ஒவ்வொரு மொழி எப்படி மாறும், ஒவ்வொரு இடத்துல வழிப்பறியெல்லாம் நடக்கும். லாரிக்காரங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி போகிற இடத்துல வழிப்பறி நடக்கும், அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸோ இவர் என்னதான் டிரைவிங் தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் கிளீனராகவே போயிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஓனர் இவர் கிளீனராகவே அனுப்புனார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனராக போகிறாரு தெரியுமா, அந்த சமயத்தில் தான் இவர் கூட இருக்க லாரி டிரைவர் இருக்காரு தெரியுமா, அவர் பயங்கரமான மோசமானார். அதாவது என்னென்னா, எப்பவுமே இந்த ஹான்ஸு கூலிப்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஓட்டுறது, பீடி அடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது, இதுவாச்சும் பரவாயில்ல. இந்த ரோட் சைடில் திருநங்கைகள்லாம் நிற்பாங்க, அவங்கள காசுக்கு பேசி அவங்க கூட லாரிக்குள்ளேயே உல்லாசமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவர் கூட கிளீனராக இருந்தனால இவருக்குமே அந்த மாதிரி ஒரு ஜாடை வருது. அதாவது என்னன்னா, இவரும் இவர் கூட சேர்ந்து பீடி அடிக்கிறதா இருக்கட்டும், ஹான்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், அது போக தண்ணியை போட்டுகிட்டே வண்டியை ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இவருக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ இது மட்டும் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு கூட டிரைவராக ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் உல்லாசமாக இருக்கும்போது இவர் லாரியை விட்டு வெளியே தான் இருப்பார். ஸோ கொஞ்ச நாள் போக போக என்ன ஆச்சுன்னா, இவருமே தனியாக ஒருத்தங்களை கூட்டிகிட்டு உல்லாசமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரோட கேரக்டருமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி லாரிகள் போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் இவருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒட்ட ஆரம்பிச்சு. இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு வரோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாரி டிரைவராகவே நம்ம ராஜு மாறிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா போகிற பெர்மிட் உள்ள லாரிகளுக்கு டிரைவராக மாறிட்டார். இவர் கூட இப்போ ஒருத்தர் கிளீனராக இருக்கார். ஸோ அந்த பழைய ஒருத்தர்கிட்ட பழகினாரு தெரியுமா, அந்த பழக்கம் இன்னமுமே ராஜுக்கிட்டே இருக்கு. அதாவது எப்படின்னா, பீடி அடிக்கிறதா இருக்கட்டும், கூலிப் ஹான்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், தண்ணியை போட்டே வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது உல்லாசமாக இருக்கிறது அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவரோட வாழ்க்கையில் தினசரி நடக்கிற ஒரு விஷயமாகவே ஆகுது. இப்போ தான் என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து பீகாருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை நம்ம ராஜுக்கு வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு கூட இத்தனை நாள் வந்த கிளீனருக்கு வேலையை விட்டு நின்றுட்டார். ஸோ யாரடா கிளீனராக கூட்டு போகல அப்படிங்கிறது ராஜுக்கு ரொம்பவுமே குழப்பம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளங்கிறது வேற. இப்போ நம்ம அதர் ஸ்டேட்லாம் போகும்போது கண்டிப்பாக கிளீனருங்கிறது தேவைப்படும். ஏன்னா தூங்கும்போது அவர் மாற்றி ஓட்டுவார், இல்லைன்னா இவருக்கு ஒத்தாசையாக இருக்கிறது சமையலில் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கிளீனருங்கிற ஒருத்தர் தேவைப்படுறாரு. ஸோ இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் பேர் தான் குமார். ஸோ ராஜுக்கு குமார் புதுசாக கிளீனராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு.
ஸோ என்ன பண்ணுறாரு, ராஜு குமாரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டை தாண்டுறாரு. தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பீடி அடிக்கிறாரு, சரக்கு வேற அடிக்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு குமார் இருந்துக்கிட்டு, அண்ணே என்னென்ன இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வண்டி ஓட்டலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா குமார் வந்து புதுசாக வந்திருக்க கிளீனர். அப்போ ராஜு என்ன சொல்கிறாருன்னா, இதே கேள்வி தான் நான் கிளீனராக இருக்கும்போது கேட்டேன், என்ன பார்த்த மாதிரியே இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஓட்டுறவனுக்கு கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இவரையுமே மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடையில் நிப்பாட்டுறாங்க. டீ கடையில் நிப்பாட்டும் போது அங்கே வந்து சிகரெட் வாங்கி அடிக்கிறாங்க 2 பேரும். அதாவது வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது பீடி தான் குடிப்பார், கடைக்கு வந்தோட்டி சிகரெட் வாங்கி அடிக்கிறாரு. குமாருக்கும் சிகரெட் பழக்கம் இருக்குது, 2 பேருமே சிகரெட் வாங்கி அடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வரிசையாக லாரி வந்து நிற்கும். ஏன்னா இவங்க லாரி மட்டும் இருக்காது, ஆல்ரெடி வேற கம்பெனியில் உள்ள லாரி, நார்த் இந்தியா சைடு லாரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட லாரி அந்த டீ கடையில் நிற்கிது. ஹைவேல தான் இந்த டீ கடையே இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஏகப்பட்ட திருநங்கைகள் வந்து ப்ராஸ்டிடியூட் தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லாரிக்காரங்க ஒவ்வொருத்தங்கள்ட்டையா போய் பேசுறது பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாரு. அப்போது நம்ம குமார் இருந்துக்கிட்டு என்னென்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சரு, வா போயிடுவோம், இவங்கக்கிட்டலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இந்த இடத்துல அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லும்போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. என்னடா இவர் இந்த மாதிரி உல்லாசமாக இருக்கக்கூடிய ஆள், இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை அந்த 6 வருஷம் கேப்பில் வந்து திருந்திட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் போகும்போது தான் இந்த குமார் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணே இவங்கெல்லாம் யாருனே என்னன்னே அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நடிக்காதடா, உனக்கு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு. அண்ணே உண்மையாக எனக்கு தெரியாதுண்ணே, நான் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாமா மூலியமாக தான் இந்த வேலையே எனக்கு கிடச்சிச்சு. சரி இப்போதைக்கு வீட்டு கஷ்டத்துக்காக தான் நான் இந்த மாதிரி கிளீனராக வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அப்போ தான் சொல்கிறாரு இவர் வந்து, இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக ப்ராஸ்டிடியூட், இவங்கெல்லாம் நம்மளை மாதிரி லாரிக்காரங்களுக்கு இந்த தேவைங்கிறது ரொம்ப முக்கியம், உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு தான் நம்ம தொழிலுக்காக இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போது அண்ணே நீங்கள் ஏனே போகல, அப்போது அவங்க தான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்தாங்கல்ல, நீங்கள் ஏன் வண்டி எடுத்து வந்துட்டீங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல கூட்டமாக இருக்குது, அந்த இடத்துலலாம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு, வண்டி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, தமிழ்நாடு எல்லாமே தாண்டிட்டு நார்த் சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அதெல்லாம் ஓரளவு தாண்டிட்டாங்க. தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிது. எப்படி ஒரு பொண்ணு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நம்ம நாட்டில் மட்டும்தான் ப்ராஸ்டிடியூட் வந்து மேக்ஸிமம் டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க. இதே நம்ம நார்த் சைட்லாம் போயிட்டிங்கன்னா பொண்ணுங்களே ப்ராஸ்டிடியூட் வந்து நடு ரோட்டில், அதாவது ஹைவேலலாம் பொண்ணுங்களே வந்து ப்ராஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த பொண்ணை பார்த்த உடனே வண்டியை இவர் ஓரங்கட்டுறாரு. வண்டியை ஓரங்கட்டிட்டு கீழே போய் அந்த பொண்ணை கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி குமாரை அனுப்பிவிட்றாரு. குமாருக்கு பயம், ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, என்னடா இது இந்த சமயத்தில் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் இறங்கிட்டார். இவர் இறங்கினோட்டி என்னாச்சு, குமார் மட்டும் தான் இறங்கி போவார்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ராஜுவும் இறங்கி கீழே போயிட்டார். கீழே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ரேட்டு எல்லாமே பேசுகிறாங்க. அந்த பொண்ணுன்னு சொல்லுது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 பேரும் உல்லாசமாக இருக்காங்க. குமார் வந்து போகல, குமார் வந்து வண்டியிலே இருந்துக்கிட்டான். ராஜு வந்து அவரு கூட, அதாவது அந்த திருநங்கை ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, அந்த காட்டுக்குள்ளே போய் உல்லாசமாக இருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு, அந்த பொண்ணுக்கும் அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்படி போகும்போது தான் என்ன ஆகுது, பல நாட்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாகவே நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ என்னென்னா, நார்த் இந்தியாவுக்கு போகிறது சும்மா கிடையாது, 2 நாள் 3 நாளில் போயிட முடியாது, ஒரு மாதிரி ஒரு வாரம் அந்த மாதிரி இழுக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடமா நின்று போவாங்க, ஏகப்பட்ட செக்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, குமார் இவர் கூட சேர்ந்து இருக்கிறனால குமாரும் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டிடியூட்டுகள் கூட போகிறத ஒரு பழக்கமாக்கிட்டார். அதாவது என்னென்னா, இவர் அண்ணன் போகிறாருலாம் நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையோட திகிலே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. என்னன்னா, பீகாருக்கு போயிட்டாங்க. பீகாருக்கு போய் அங்கே உள்ள லோடு எல்லாத்தையும் இறக்கிட்டு பீகாரில் வந்து ஒரு வாரம் இருக்காங்க. ஏன்னா லாரி டிரைவர்ஸை பொறுத்தளவு அங்கே லோடை இறக்கிட்டு ரிட்டன் எம்டி வண்டியெல்லாம் வர முடியாது. அங்கே ஏதாவது ஆர்டர் வருதா, அங்கே ஏதாவது லோடு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி, அங்கே ஏதாவது லோடு கிடச்சிச்சுன்னா அதை ஏற்றிட்டு வர்றது தான் அவங்களோட வேலையே. ஸோ அந்த லோடு கிடைக்கிற வரைக்குமே அவங்க பீகாரில் தான் 1 வாரம் இருந்தாகணும்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ இப்போதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் பீகாரில் இருக்காங்க. பீகாருங்கிறது எந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான மாநிலம் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய தேவையே உங்களுக்கு கிடையாது. அதாவது என்னன்னா, கொலை கொள்ளை கற்பழிப்புல இருந்து எல்லாமே அந்த ஊர் பேர் போன ஊர். அதே மாதிரி ப்ராஸ்டிடியூட்டுக்கும் அந்த ஊர் ரொம்பவுமே பேர் போனது. ஸோ ஒரு வாரமும் இவங்க வந்து டெய்லி ஒவ்வொரு ப்ராஸ்டிடியூட்டுக்கிட்ட போகிறாங்க, ரொம்பவும் உல்லாசமாக இருக்கிறாங்க, ரொம்பவும் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு வார காலமானது போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஓனர் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு ஆர்டர் வந்துட்டு, நீ வண்டி எடுத்து நீங்கள் 2 பேரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, வண்டியில் லோடு ஏற்றியாச்சு, திரும்பி ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பல நாட்கள் ட்ராவலில் வராங்க. வழக்கம் போல் தான் பீடி அடிக்கிறது எதுவுமே குறையலை, ஒரு விஷயம் கூட குறையாமல் அப்படியே தான் வழக்கம் போல் அவங்களுடைய நாட்கள் கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே இங்கே நிப்பாட்டி சாப்பிட்றது, பெட்ரோல் பங்க்லேயே தூங்குறது, 6 டோல்கேட்டுக்கு முன்னாடி தூங்குறது, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுது தெரியுமா, இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ப்ராஸ்டிடியூட் வந்து பேர்பாருன்னு சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அதெல்லாம் தாண்டி, அதாவது சென்டர் ஆஃப் த இந்தியா, அதாவது சவுத்தும் இல்லாமல் நார்த்தும் இல்லாமல் சென்டர் ஆஃப் த இந்தியாவில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. இருக்கும்போது அதே இடத்துல அந்த பொண்ணு திரும்பவும் நிற்கிது. ஸோ இந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு வந்து, இவர் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ண பொண்ணுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜு என்ன பண்ணுறாரு, திரும்பியும் போவோம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு, குமார் நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே வேற ஒரு ப்ராஸ்டிடியூட் இருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட போ, நான் தான் இந்த பொண்ணுக்கிட்ட போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னவாட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இவங்களை கூப்பிடுது. அதாவது அவங்களுடைய தொழில்னால அவங்க வந்து உடம்பை வச்சு தான் அவங்க பொழப்பே ஓட்டுறாங்க. ஸோ இவங்ககிட்டலாம் சிரித்து அந்த மாதிரி பண்ணாதான் இவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இவங்களை இது பண்ணுது. எப்படி இருக்கீங்க அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு ரேட்டு வழக்கம் போல் பேசிட்டாங்க. பேசிட்டு என்ன ஆகுது, அதே காட்டுக்குள்ளே போகாமல் இந்த சைடு இருக்க ஒரு காட்டுக்குள்ளே அந்த பொண்ணு கூட்டு போகுது. அப்பவும் ராஜு இருந்துக்கிட்டு கேட்குறான், நம்ம போன வாட்டி இங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, குமாரை வந்து அந்த பொண்ணு அந்த பழைய காட்டுக்குள்ளே கூட்டு போகுது. அப்போ இவ வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி அவங்க அங்கே போய்ட்டு நம்ம இந்த சைடு காட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு காட்டுக்கு கூட்டு போகுது. ஆனால் அப்போ கூட தெரியாது ராஜுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறது தான் இவருடைய வாழ்க்கையவே மாற்ற போகுது அப்படிங்கிறது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. ராஜு ஒரு செகண்ட் திரும்பி இந்த பொண்ணை பார்க்குறாரு. இந்த பொண்ணோட மூஞ்சி கொடூரமாக ஏதோ இந்த அமானுஷ பேய்கள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த பேய் உருவம் மாதிரி தெரியுது. இவர் பயந்து போய் ஆண் கத்திட்டு குனிஞ்சு பார்க்குறாரு. என்னாச்சு, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்குது. இவருக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே ஓடலை. ஆனால் அப்போ கூட சரி, தடவை தானே நடக்குது, இது வந்து சும்மா நமக்குள்ள பிரம்மா அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு கூட உல்லாசமாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி உல்லாசமாக இருந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த பொண்ணு வான்னு கத்துற மாதிரி இவருக்கு ஒரு இல்யூஷனோ என்னமோ தெரில, ஒரு அமானுஷம் வந்து டக்குன்னு இவர் முன்னாடி நிற்கிற மாதிரி. இவர் பயந்து அலறி அடிச்சுட்டு ஒரு 2-3 ஸ்டெப்பு தள்ளி கீழே விழுறாரு. கீழே விழுந்தோட்டி என்னாச்சு கீழே விழுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்போ இவர் கீழே படுக்க போட்டு அந்த பொண்ணு மேலே ஏறி உட்காருது. அப்படி உட்காரும்போது இந்த பொண்ணு வந்து நார்மலாக தான் இருக்குது. இவர் வந்து அந்த உல்லாச போதையில் வந்து எதுவுமே யோசிக்கலை. அப்படி யோசிக்காத சமயம் டக்குன்னு அந்த பொண்ணு 2 கழுத்தையும் பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சோட்டி ரொம்ப கொடூரமான ஒரு ஆத்மாவாக அந்த பொண்ணு உருமாறுது. அதாவது எப்படின்னா, ரொம்ப தலைவெறி கோலத்தில் கண்ணெல்லாம் ரத்தம் வந்து அந்த லெவலுக்கு மாறி கழுத்தை பிடிச்சி நெருக்கிது. யாரை, நம்ம ராஜுவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சோட்டி ராஜுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அந்த இடத்துலயே ராஜு மயங்குறாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம குமார் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து என்னடா இன்னமும் அண்ணனை காணும், கூட்டு போன பொண்ணையும் காணும், என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இருந்தால் சரிபட்டு வராது. ஓனர் வேற ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னடா எங்கடா வாரீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ குமாருக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போனோட்டி தான் பார்த்தா, மயங்கிய நிலைமையில கழுத்து ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக ரத்த கரையோட நம்ம ராஜு வந்து அதில் மயங்கிய நிலைமையில படுத்திருக்காரு. ஸோ இவர் உடனே விறுவிறுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொளிச்சு விட்டு நம்ம ராஜுவை வந்து எழுப்புறாரு. எழுப்புனோட்டி பார்த்தா ராஜுக்கு இந்த இடத்துலலாம் நகத்தை வச்சு பிறன்ன ஒரு ரத்த காயம் இருக்குது. எந்திரிச்சு உடனே வண்டிக்கிட்ட கூட்டு போகிறாரு. ராஜுவால் சுத்தமாக முடியலை. ஏன்னா அவர் உடம்பு நெருப்பாக கொதிக்குது.
அந்த லெவலுக்கு காய்ச்சல் வந்துட்டு, ஏன்னா பனியில் படுத்து கிடந்திருக்காரு. அந்த இடத்துலயே மயங்கி பனியில் இருக்கனால பயங்கரமான ஒரு காய்ச்சலானது வந்திருக்கு. ஸோ இவர் வண்டியில் உட்கார வச்சுட்டு, அண்ணே எடுங்கண்ணே, வண்டி எடுங்கண்ணே, இங்கே இருக்க வேண்டாம்னே, போவோங்கிறதுக்கு ராஜு ஜன்னி வந்த மாதிரி கிடுகிடுன்னு நடுங்கிட்டு, என்னால் முடியலைன்னு சொல்லி ரொம்பவுமே பயந்துருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது, என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிருங்க, என்னால் முடியலன்னு சொல்லி குமார் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தூரம் நடந்து போய் யார்ட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்கிட்ட போயிட்டு குமாருக்கு வந்து ஹிந்தி எல்லாமே தெரியும். ஸோ இவர்கிட்ட அந்த நாட்டோட மொழி, ஏன்னா லாரி டிரைவர்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும், அதுவும் குமார் வேறு படித்தவர் பார்த்தீங்களா. ஸோ அவங்கக்கிட்ட இங்கிலீஷ்லேயோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயோ எப்படியோ கன்வே பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிட்டு, ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவாட்டி இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, லாரி அங்கேயே நிற்கட்டும், நீங்கள் எங்கள் கூட ஊருக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க கூட பைக்கில் ஏற்றி அவங்களுடைய ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அந்த காடு இருந்துச்சு தெரியுமா, அவர் மயங்கி விழுந்தாரலாம், அந்த காட்டுக்கு கொஞ்சம் ரைட் சைடாக இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு குமாரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போனவாட்டி அவரை வந்து அங்கே ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சோட்டி தான் காலையில் ஆகுது. காலையில் ஆனவட்டியுமே ராஜுக்கு கொஞ்சம் கூட காய்ச்சலானது குறையவே இல்லை. ஸோ அங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்டலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ராஜு வந்து சொல்கிறாரு. ஏன்னா குமாருக்கு கூட தெரியாது ராஜுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ தான் ராஜு தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பயங்கரமாக அதோட உருவம் மாறிச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு ஏதோ இல்யூஷன் நினச்சேன், பார்த்தா திரும்ப அந்த மாதிரி மாறிச்சு. 3ஆவது தடவை என்னை கீழே போட்டு என் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்குது. எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருந்துச்சு, இந்த இடமெல்லாம் எரியுது, எனக்கு ஒரு மாதிரி ஏதோ நகத்தை வச்சு கீர்ன மாதிரி தடம் இருந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா, அந்த இடம்லாம் ரத்தமாக வேற வந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த இடம்லாம் ரொம்ப எரியுது, எனக்கு என்னால் சுத்தமாக முடியலைன்னு சொல்லி ரொம்பவுமே அழுறாரு. ஸோ இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, அது வந்து ஒரு மோகினி காடு, அந்த மோகினி வந்து எல்லா ஆண்களையும் வேட்டையாட துடிப்பா, அந்த மோகினி கிட்ட நீங்கள் வசமாக மாட்டியிருக்கீங்க. ஸோ அந்த காட்டு பக்கம் யாருமே போக மாட்டாங்க இந்த மோகினி இருக்கிறனால, நீங்கள் எதுக்கு போனீங்க, இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் ரொம்பவுமே திட்டுறாங்க. அப்போ ராஜு இருந்துக்கிட்டு எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ராஜு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த மோகினி வந்து இது வரைக்குமே எங்கள் கிராமத்தில் 30 பேர், அதாவது கடந்த சில வருஷங்களாகவே ஒரு 30 பேர் காணாமல் போயிட்டாங்க எங்கள் கிராமத்தில், அதுக்கு காரணம் இந்த மோகினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இன்னமும் நம்புகிறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போனவங்க அந்த மோகினியால் கொல்ல தான் படுவாங்க, அது அதோட ஆசையை தீர்த்துக்கிட்டு அந்த ஆண்மகனை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தப்பிச்சு வந்ததே மறுபொழப்பு தான், ஏன்னா அவங்க கொல்லணும்னு நினைக்கும் போது தான் நம்ம குமார் வந்து உள்ளே வந்திருக்காரு, உள்ளே வந்தோட்டி தான் அந்த மோகினி ஏதோ தப்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குமாருமே ஆமாண்ணே, நான் வரும்போது ஏதோ சவுண்டாக கேட்டுச்சு, நான் கூட நீங்கள் அப்படி இப்படி இருக்கீங்க, ஸோ அதனால தான் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு நினச்சேன், பார்த்தா நீங்கள் மயங்கி போயிருக்கீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி குமாரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமார் வந்து டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து பேசிட்டாரு. எந்த மாதிரி பேசினாருன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாமல், அண்ணே வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு லாரி, ஸோ லாரி அங்கே விட்டுருக்கோம், இங்கே நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், ஒர்க் ஷாப் தேடிட்டு இருக்கோம், மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து லாரியை சரி பண்ணி நாங்கள் கொண்டு வந்துடுறோம், ஒரு 2 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பாலடைஞ்ச ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அந்த கிராம மக்களுக்கு அதுதான் குலதெய்வம். அந்த சாமியோட பேர் கரெக்டாக எனக்கு தெரியல, அது தெரிஞ்சிச்சுன்னா நானே வந்து கீழே வந்து போடுறேன். ஸோ அந்த சாமிக்கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சாமிக்கிட்ட போய் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஊர்படி உள்ள சடங்குகள் எல்லாமே ராஜுக்கு பண்ணுறாங்க. அந்த சடங்குகள் எல்லாமே பண்ணி வேப்பிலை அடித்து தாயத்து கட்டி தண்ணி எரிஞ்சு ஃபுல்லாக அவரை இது பண்ணி அதுக்கப்புறம் அவரை லாரிக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. லாரி எப்படி விட்டாரோ அதே இடத்துல அங்கேயே நிற்கிது. ஸோ லாரி எடுக்கிறாரு, இவர் தமிழ்நாட்டுக்கு வாராரு. இதோடு இந்த கதை முடிஞ்சிட்டான்னா அதான் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்தோட்டி இந்த சம்பவத்தை நினச்சே ராஜுக்கு ஒரு நாள் கூட தூக்கமே வர மாட்டேங்கி, அவரோட வாழ்க்கையுமே ரொம்பவுமே மாறுது. ஏன்னா அவர் இதில் பயந்தனால ரொம்பவுமே டெய்லி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரால் இரவு நேரங்களில் ஒழுங்காக வாகனமானது ஓட்ட முடியலை. ஏன்னா இந்த லெவலுக்கு ஒரு அமானுஷத்தை பார்த்துட்டாரு தெரியுமா. ஸோ இவரோட வேலையே லாரி ஓட்டுறது தான், அதுவும் இரவு நேர பயணங்கள் மட்டும்தான் இவர் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்தோட்டி இவரால் இந்த மாதிரி பயணத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இரவு நேரங்களில் ரொம்பவுமே பயப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனாலும் இவருக்கு தொழில் வேற ஒன்றுமே இல்லாதனால இரவு நேரங்களில் ஓட்டுறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தடவை ஓட்டும் போது இவருக்கு ஆல்ரெடி இந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துக்குதுமா. இந்த பயத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு உருவம் உள்ளே கிராஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ டக்குன்னு லாரியை வந்து திருப்பி அதே இடத்துல லாரியை கவுத்திட்டார்.
கவுத்துனதுல என்ன ஆகுது, ராஜுக்கு வந்து பெரிதளவும் அடிப்படலை. ஆனால் லாரியானது ரொம்பவுமே அடிபட்டுட்டு எந்த ஓனராக இருந்தாலும் சும்மா விடுவானா? இத்தனை நாள் வந்து ஒழுங்காக ஓட்டினாங்க, அதெல்லாம் அவங்க கணக்கே பண்ண மாட்டாங்க. இவன் லாரியை கீழே போட்டு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதனால வேலை எங்கேயுமே கிடைக்காம ரொம்பவுமே அவதிப்பட்டு, ரொம்பவுமே குடும்பத்துக்கு நடுவில் அவமானப்பட்டு, ஏன்னா வேலை இருந்தால் தானே மதிப்பாங்க. குடும்பத்துக்குள்ள அவமானப்பட்டு ரொம்பவுமே அவர் வாழ்க்கைங்கிறது தலைகீழ மாறிட்டார். ஸோ இந்த குடி பீடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி இவர் இந்த பொண்ணுங்க கிட்ட இறங்கி இந்த மாதிரி உல்லாசமாக இருக்கணும்னு நினச்சி இவருடைய வாழ்க்கையே தலைகீழ மாற்றிருச்சு இந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவம். இந்த அமானுஷ்ய உண்மை சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூட் பண்ணுறவங்கள நம்பி போய் இவருடைய வாழ்க்கை இந்த லெவலுக்கு தலைகீழ மாறிட்டு, இப்போ ஒன்று கேட்குறேன், இந்த ராஜு இருந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இதே மாதிரி குமார் அப்படிங்கிறவரோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படி இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாரு, இந்த குமாரோட வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிறாரு. இந்த இடத்துல குமாரா நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நானாக இருந்தால் ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்திருப்பேன். இவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் இருந்திருப்பேன். ஸோ நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அமானுஷ உண்மை சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கொடுக்குறேன், அதில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம ஸ்டோரியாக நம்ம சேனலில் போடலாம். இதே மாதிரி நிறைய திகில் அமானுஷ சம்பவங்களுக்கு நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு திகில் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.